குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, குடத்தை வச்சு கும்மியடி, குட நிரம்ப தண்ணியடி என்று வாழையடி வாழையாக வாழ்ந்து வரும் என அன்பார்ந்த தமிழ் மக்களே, எனது வீர தமிழ் நெஞ்சங்களே, உன்குழாய் வாசகர்களே. அது என்ன நுண்குழாய் வாசகர்களே? உன்குழாய், அதான் உன்குழாய். யூடியூப்னா அதுதானே தமிழ். ஆங்கிலம் நினைச்சுக்கிறியா? எல்லாத்துக்கும் மேலாக இதை கண்டு கொண்டிருக்கும் சென்னை மையத்தின் நேயர்களே. சென்னை மையம்னா மெட்ராஸ் சென்ட்ரல். ஓகே. எல்லாத்துக்கும் மேல வங்கிக்கு போனா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அதை வங்கின்னு வைக்கிறதுக்குள்ள வாங்கின்னு வச்சிருக்கலாம். வாங்கி உள்ளதான் போடுறான், கொடுக்க மாட்டேங்கிறான். எனது அன்பார்ந்த மக்களே, யோசிக்கணும், சிந்திக்கணும். இப்படித்தான் நம்ம மக்கள் நிறைய பேர் வங்கிக்கு போறாங்க. இப்போ உள்ள வங்கிக்குள்ள போனோம்னா ஒரு 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 சிட்டை ஒன்று கொடுக்குறான். அந்த சிட்டையில் இப்படி இப்படி கட்டம் கட்டமாக கட்டமிட்டப்பட்டிருக்கு. அதில் நம்மளோட பெயரை எழுதணும். அதில் இப்போ தமிழில் எழுதியிருக்கணும். எழுதலை. என்ன காரணம்னா அது விட்டுவிட்டோம், அது தப்பு பண்ணிவிட்டோம். அதை அன்றைக்கே செஞ்சுருக்கணும், செய்யலை. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு தெரியலை. போகிறவரெல்லாம் இழுத்து போட்டு வம்புழுக்கிறான். வேலை கிடைக்கல. இங்கே போனாலும் வேலை கிடைக்கல. பொறியியல் படிச்சுவிட்டு என்ன வேலையுமே தெரியாமல் வங்கிக்கு உட்காடுறான். அங்கே இருக்கிறவனை போட்டு நோண்ட வேண்டியது. மொத்த அலுவலகத்துக்கும் ஒருத்தன் தான் வேலை பார்க்குறான். இது எல்லா அலுவலகத்திலும் இருக்கிறது. கேட்கணும், எல்லாத்துக்கும் நிற்கிறான். பால் வாங்க போனால் நிற்கிறான் பேங்க்கில். உரம் வாங்க போகிறவன் பேங்க்கில் நிற்கிறான். விவசாயம் பார்க்குறவன் பேங்க்கில் நிற்கிறான். ஏன்டா நாங்களாம் நான் பேங்க்கு போய்கிட்டா இருந்தோம்? ஏன்டா எல்லாரும் பேங்க்கு போகணுங்கிறிய? எங்கள் பாட்டு முப்பாட்டில் என்ன பேங்க்கில் நின்றுக்கிருந்தாங்க? தூங்க விடலையே. எனது பாட்டுன்னு முப்பாட்டுன்னு என்ன தூங்க விடலையே. போகிறான், வரிசையில் நின்று போகிறான். போனாலும் பணம் கிடைக்குமானா கிடைக்கல. சிட்டையை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறான். காலையிலேருந்து நிற்கிறான். காலையில் 8 மணிக்கு கலப்பையை பிடிக்க வேண்டிய வரிசையில் போய் நிற்கிறான். நைட்டு 12 மணி வரைக்கும் நிற்கிறான். அப்பயும் பணம் கிடைக்குதா? கிடைக்கல. நம்ம அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். பணம் கிடைக்கலையே, தூங்குறான். அங்கே போய் வங்கியில் வரிசையில் உட்காந்து ஏதோ பேருந்தில் சன்னலோரத்தில் இருக்க கிடைச்ச மாதிரி தூங்குறான். இப்பெல்லாம் தூங்கக்கூடாது. எப்படி தருவேன்? அப்புறம் எப்படி பணம் கிடைப்பீங்க? எப்படி வாங்குவேன்? அவன் மாமனை உட்காந்துருக்கான், கோப்பனை உட்காந்துருக்கான் கொடுக்குறதுக்கு. அவ்வளவுதான்.